இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் தி எரர்ஸ் பார்க்க போறோம். ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க குடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நீங்க ஸ்பாட் தி எரர்ஸ் படிக்கலனா கூட, இத பார்த்தீங்கனாலே எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டே கிடையாது. எஸ் வராது. ஃபர்னிச்சர் தான். நம்ம வந்து இப்போ வீட்ல யூஸ் பண்ற சோஃபா, இல்ல காட்டு இது எல்லாமே சேர்த்தா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்னு ஹி கேவ் மீ அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்ஃபர்மேஷன்ஸ்னு ஒரு வேர்டே கிடையாது. அதுலயும் வந்து எஸ்ஸ டெலீட் பண்ணிறலாம். இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வி ஹேட் அ குட் மீல்ஸ். ஸோ நம்ம கடையிலலாம் எழுதி போட்டிருப்பாங்க. மீல்ஸ் அப்படின்னு. அப்படி ஒரு வேர்டே கிடையாது. மீல் அப்படிங்கிறது தான் அங்க ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹி கேவ் மீ அ லாட் ஆஃப் அட்வைசஸ் அப்படின்னு இருக்கு. அட்வைஸ் தான். அட்வைசஸ் கிடையாது. அதுவே நவுன் தான். அதுல வந்து எஸ் ஆட் ஆகி வராது. அப்ப எஸ் எடுத்துறணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, தோ ஹி இஸ் வீக் பட் ஹி இஸ் ஆக்டிவ்னு இருக்கு. தோ அப்படின்னு வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். பட் வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல வராது. அப்ப ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனை வந்து நம்ம எடுத்துட்டு எழுதணும். ஒன்று தோ எடுத்துடணும், இல்லைன்னா பட் எடுத்துடணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க. ஆஸ் ஹி இஸ் வைஸ் அண்ட் சோ ஹி சால்வ்ஸ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஆஸ் வந்திருக்கு, அன்சோ வந்திருக்கு. ரெண்டும் வேற வேற கன்ஜங்ஷன். ஒரே சென்டென்ஸ்ல வராது. ஒண்ணு ஆஸ் எடுத்துறணும், இல்லன்னா அன்சோ எடுத்துறணும். ஏதாவது ஒரு லிங்கர் தான் வந்து வரணும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன்னும் சேம் தான். அன்லெஸ் வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. அன்லெஸ் யூ ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் யூ கான்ட் லீவ் த கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆர வந்து எடுத்துறலாம். அன்லெஸ் யூ ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கான்ட் லீவ் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஷீ இஸ் நாட் ஒன்லி எ ரைட்டர் பட் ஆல்சோ அ நெரேட்டர் அப்படின்னு வந்திருக்கணும். பட்டுக்கு அப்புறம் ஆல்சோ கண்டிப்பா வரணும். முன்னாடி நாட் ஒன்லி வந்துச்சுன்னா பின்னாடி பட்டுக்கு அப்புறம் ஆல்சோ வரணும். ஆனா நமக்கு இங்க வரல. அப்ப நம்ம ஆல்சோ போட்டு எழுதணும் பட்டுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஒன் தே டிஸ்கஸ்ட் அபவுட் த மேட்டர் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து அபவுட் வராது. தே டிஸ்கஸ்ட் த மேட்டர் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 10th ஒன் குமார் வென்ட் டூ அப்ராட்ன்னு இருக்கு. இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கண்ட்ரிய சொன்னோம்னா வென்ட் டூ சொல்லலாம். பட் இங்க அப்ராட்ன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து டூ யூஸ் பண்ணக்கூடாது. குமார் வென்ட் அப்ராட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹி இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து நமக்கு பிரதர் தேவையில்ல. அது பையன் அப்படிங்கிறது ஹீங்கிறப்பே தெரிஞ்சிருச்சு. இங்கிலீஷ்ல வந்து பிரதர், சிஸ்டர், கசின்க்கு அப்புறம் வர அவசியம் இல்ல. அதனால ஹி இஸ் மை கசின் அவ்வளவுதான். பிரதர் எடுத்துட்டு எழுதணும். நெக்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் வித் ஹர் பேரண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி வித் யூஸ் பண்ணி 2 சப்ஜெக்ட் கனெக்ட் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் நம்ம பார்த்தா போதும். மை ஃப்ரெண்ட மட்டும் பார்த்தா போதும். அது சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருந்தா இஸ் போடணும். ப்ளூரலா இருந்தா நம்ம ஆர் போட்டுக்கலாம். இங்க வந்து மை ஃப்ரெண்ட் சிங்குலர் தானே. அதனால ஆர வந்து இஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிறணும். மை ஃப்ரெண்ட் வித் ஹர் பேரண்ட்ஸ் இஸ் பிரசன்ட். நெக்ஸ்ட் ஒன் நெய்தர் ஆஃப் தெம் வேர் பிரசன்ட்னு இருக்கு. நெய்தர் ஆஃப் தெம் அடுத்து பாருங்க எய்தர் ஆஃப் தெம்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ வேர்ன்னு இருந்தா அத வாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நன் ஆஃப் தெம் அப்படின்னு இருந்தா மட்டும் அது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு ஆரோ, வேரோ எந்த அந்த இடத்துல என்ன வருமோ அத போடணும். நெக்ஸ்ட்டு நெய்தர் ரீட்டா நார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அட்டெண்டிங் த பார்ட்டி அப்படின்னு இருக்கு. இப்ப நெய்தர் நார் அதுல கனெக்ட் 2 சப்ஜெக்ட் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, செகண்ட் சப்ஜெக்ட்ட தான் பார்க்கணும். மத்த எல்லாத்துலயும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்ப்போம். பட் இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ்ல நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும். செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா அதுக்கான வெர்ப் தான் வரணும். இங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து இங்க சப்ஜெக்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, இஸ்ஸுக்கு பதிலா ஆர் போடணும். நெய்தர் ரீட்டா நார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் த பார்ட்டி. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே தான். எய்தர் ரீட்டா ஆர் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அட்டெண்டிங் த பார்ட்டின்னு இருக்கு. இங்கேயும் நெய்தர் நார் மாதிரியே எய்தர் ஆர் வந்தாலும் செகண்ட் சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட். ஸோ இஸ்ஸுக்கு பதிலா ஆர் போடணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் ரிசீவிங் த அவார்ட். இங்க என்ன கவனிக்கணும்னா பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிங்குலர் தான். அப்ப ஆர்க்கு பதிலா என்ன வரணும்? இஸ் வரணும். இப்ப நமக்கு என்ன குடுப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு பாய்ஸ்க்கு பதிலா பாய்ன்னு குடுத்துருவாங்க. இல்லன்னா இஸ்ஸுக்கு பதிலா ஆர் குடுத்துருவாங்க. 2மே எஸ்ல முடியுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே மாரி தான் 18th ஒன்னும் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ரிசீவ் த அவார்ட் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் ஒன் அமாங் மெனி கேர்ள்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான். அப்ப ரிசீவ் அப்படின்னு வராது. அதுலயும் எஸ்ல முடியிற வெர்ப் தான் வரணும். பாருங்க இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நவுனும் எஸ்ல முடியணும், வெர்பும் எஸ்ல முடியணும். கேர்ள்ஸும் இருக்கணும், ரிசீவ்ஸ்னும் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஹி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ன்னு இருக்கு. இந்த ஒன் ஆஃப் தன்னு வந்துட்டாலே முடிவு பண்ணிருங்க. பின்னாடி வர நவுனு கண்டிப்பா ப்ளூரலா தான் இருக்கணும். அதனால பாய்ன்னு வராது. பாய்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் ஹரி இஸ் ஜூனியர் தேன் ராஜுன்னு இருக்கு. ஜூனியர், சீனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர் அப்படியெல்லாம் ஓஆர்ல முடிஞ்சா பின்னாடி தேனுக்கு பதிலா நம்ம 2 போடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க. Raghu is senior than Kalai, Rekha is superior than Sita, Sita is inferior than Rekha இப்படியெல்லாம் இருக்கு. பாருங்க சீனியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர் எல்லாம் ஓஆர்ல முடிஞ்சிருக்கா? அதுதான் நமக்கு அங்க க்ளூ வேர்ட்ஸ். ஸோ அங்க அதுக்கு பதிலா பின்னாடி வர்ற தேனுக்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணும். நெக்ஸ்ட் ஒன் ஐ ப்ரிஃபர் ஐஸ்கிரீம் தேன் ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கு. எப்பயுமே ப்ரிஃபர் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி தேன் வராது. 2 தான் வரணும். ஐ ப்ரிஃபர் ஐஸ்கிரீம் டூ ஸ்வீட்ஸ். இதுல ஸ்வீட்ஸ்க்கு பதிலா நான் ஐஸ்கிரீம ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹி இஸ் கான்ஃபிடென்ட் இன் ஹிஸ் சக்சஸ்ன்னு இருக்கு. கான்ஃபிடென்ட்ன்னு வந்துட்டாலே பின்னாடி ஆஃப் தான் வரும். இன் வராது. ஸோ இன் எடுத்துட்டு ஆஃப் போடணும். நெக்ஸ்ட்டு த டாக் ஜம்ப்ட் இன் த ரிவர்ன்னு இருக்கு. இப்ப வந்து எதுக்குள்ளயாவது அப்படி ஒரு மூவ்மெண்ட்ல இருந்துச்சுனாலே இன்டூ தான் நமக்கு வரணும். இங்க வந்து ஒரு தண்ணிக்குள்ள குதிக்குது அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால இன்டூ வரணும். ஸோ த டாக் ஜம்ப்ட் இன்டூ த ரிவர். நெக்ஸ்ட் ஹி கோஸ் டு ஸ்கூல் பை ஃபுட்ன்னு இருக்கு. இப்ப பஸ்ஸுல, ஒரு ட்ரெயின்ல இந்த மாதிரி எல்லாம் போனோம் அப்படின்னா, பை போடலாம். பட் ஆனா இங்க வந்து காலால நடந்து போனான்னு இருக்கு. அப்ப அங்க வந்து நம்ம என்ன போடக்கூடாது? பை போடக்கூடாது. ஆன் போடணும். ஹி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட். ஹி இஸ் பாப்புலர் பிட்வீன் த கிளாஸ்மேட்ஸ்ன்னு இருக்கு. கிளாஸ்மேட்ஸ்னா நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப நெறைய பேருக்கு மத்தியில அப்படின்னு சொன்னா, அதுக்கு அமங் போடணும். அப்ப வந்து பிட்வீன் எடுத்துறணும். ஹி இஸ் பாப்புலர் அமங் த கிளாஸ்மேட்ஸ். நெக்ஸ்ட் ஷி டிவைடட் த மணி அமங் த 2 சிஸ்டர்ஸ். 2 சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? மோர் தென் 2 இருந்தா தான் அமங் போடணும். இங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அமங் எடுத்துட்டு பிட்வீன் போடணும். ஷி டிவைடட் த மணி பிட்வீன் த 2 சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் காவேரி ஃப்ளோஸ் த்ரூ ட்ரிச்சி அப்படின்னு இருக்கு. நம்ம ஆர்டிகிள்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். எப்பயுமே நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ்க்கு முன்னாடி த போடணும்னு. அதனால த காவேரி ஃப்ளோஸ் த்ரூ ட்ரிச்சின்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஐ பாட் அன் யூஸ்ஃபுல் கேட்ஜெட் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆன் வராது. அங்க ஏ தான் வரும். ஏன் அப்படின்னா, அந்த யூ இருக்கு இல்லையா? அது வந்து யா சவுண்ட் வருது. அது வவல் சவுண்ட் நமக்கு கிடையாது. ஸோ வவல் சவுண்டுக்கு மட்டும் தான் நம்ம ஆன் போடணும். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா, அதுக்கு ஆன் ஏ போடணும். ஸோ இது வந்து கான்சனன்ட் சவுண்ட். ஸோ ஐ பாட் அ யூஸ்ஃபுல் கேட்ஜெட். அதே மாரி பாருங்க யூனியன், யூனிவர்சிட்டி, யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்தா அதுக்கு முன்னாடி ஆன் வராது. ஏ தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹேவ் அன் ₹1 காயின் இருக்கு. இங்கேயும் 1 அப்படிங்கிறப்ப அங்க டபிள்யூ சவுண்ட் வருது. அதுவும் கான்சனன்ட் சவுண்ட் தான். வவல் சவுண்ட் கிடையாது. அதனால ஐ ஹேவ் அ ₹1 காயின். ஏ போடணும். ஆன் எடுத்துட்டு. நெக்ஸ்ட் ஹி இஸ் அ எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம சவுண்ட தான் பார்க்கணும்னு நான் சொன்னேன். வவல் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட தான் பார்க்கணும். எல் அப்படிங்கிறப்ப சவுண்ட் தான் அங்க வருது. அதனால எல்ஐசிக்கு முன்னாடி ஏக்கு பதிலா நம்ம ஆன் போடணும். பிராக்கெட்ல குடுத்துருக்கேன் பாருங்க. எம்ஏ, எம்எல்ஏ, ஹெச்எம்டி இதெல்லாம் வர்றப்போ நம்ம முன்னாடி ஆன் தான் போடணும். அங்க ஏ போட்டு குடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹி இஸ் அ ஹானஸ்ட் மேன். அது வந்து ஹானஸ்ட்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஹானஸ்ட். அப்ப ஆ சவுண்ட் வந்து வவல் சவுண்ட். ஸோ ஹி இஸ் ஆன் ஹானஸ்ட் மேன். ஏவ எடுத்துட்டு ஆன் போடணும் அங்க. நெக்ஸ்ட்டு மேத்ஸ் ஆர் மை ஃபேவரைட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ மேத்ஸு, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குடுக்கலாம். எஸ்ல முடியிறதுனால அது ப்ளூரல் ஆயிராது. ஸோ மேத்ஸ் இஸ் மை ஃபேவரைட் சப்ஜெக்ட். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மீசில்ஸ் ஆர் அன் ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. மீசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோய். ஸோ ஒரு நோய் தான். அது வந்து எஸ்ல முடியிறதுனால அது ப்ளூரல் ஆயிராது. அதே மாரி ரிக்கெட்ஸ் அப்படின்னு கூட ஒரு நோய் இருக்கு. அது எஸ்ல முடியிறது தான். ஸோ நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, மீசில்ஸ் இஸ் அன் ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் கிலோகிராம்ஸ், இந்த அமௌண்ட் மணி. எவ்ளோ மணியா இருந்தாலும் சரி, எவ்ளோ கிலோகிராமா இருந்தாலும் சரி, எவ்ளோ கிலோமீட்டர்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே சிங்குலரா தான் வரும். அப்ப சிங்குலருக்கான வெர்ப் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு குமார் வென்ட் டூ அப்ராட் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. சாரி. நெக்ஸ்ட் வந்து நிஷா டோல்டு டு கலா தட் ஷி வாஸ் டயர்ட்ன்னு இருக்கு. இங்க என்ன மிஸ்டேக்னா, டூ வராது. டோல்டு அப்புறம் டூ வராது. நிஷா டோல்ட் கலா தட் ஷி வாஸ் டயர்ட். அவ்வளோதான். டூவை எடுத்துட்டு எழுதணும். ஸோ இந்த ஸ்பாட் தேரஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது ஸ்பாட் தேரஸ் வந்து இங்க குடுக்க மறந்திருந்தேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட்டானது நான் இங்க சொல்ல மறந்திருந்தேன் அப்படின்னா, நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.